இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவள் ஏன் அவ்வளோ கோபப்பட்டாள்? நடைபெற்று முடிந்த செயலை பற்றி வினாவுகின்றோம். அவள் கோபப்பட்டாள். She got angry. அவள் அவ்வளோ கோபப்பட்டாள். She got so much angry. அவள் அவ்வளவு கோபப்பட்டாளா? Did she get so much angry? அப்போ இப்ப அவள் ஏன் அவ்வளோ கோபப்பட்டாள் நீங்களே சொல்லி பாருங்க. Very good. Why did she get so much angry? மறுமுறை என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Why did she get so much angry? Again, why did she get so much angry? அது எப்போ தொடங்குகிறது? இந்த வினாவை பார்த்தால் இனி நடைபெற போகிற செயலை பற்றிய வினா போல் தெரிகிறது. ஆனால் இது போன்ற டைம் டேபிள் ஃபியூச்சர், ஸ்கெடியூல் ஃபியூச்சர், அதாவது நிச்சயமாக நடைபெறும் என்று ஸ்கெடியூல் பண்ணப்பட்ட விடயங்கள் காலத்தை பற்றி பேசும்போது நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை எப்படி கேட்க வேண்டும்? அது எப்போ தொடங்குகிறது? When does it start? When does it start? When will it start அப்படின்னு கேட்க கூடாதா என்றால் கேட்டா தப்பில்லை. ஆனால் அதை கேட்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ட்ரெயின் எப்போ புறப்படும்? அதுவும் ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல். அப்போ அதையும் என்ன காலத்தில் கேட்கலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். When does the train leave? When does the train leave? இங்கே உட்கார்ந்து காத்திருங்கள். இதை எப்படி சொல்வோம்? Sit here and wait. Sit here and wait. அப்படின்னா அவனை இங்கே காத்திருக்க சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? Tell him to sit here and wait. Tell him to sit here and wait. மறுமுறை சொல்லி பாருங்கள். Tell him to sit here and wait. உங்களுடைய ஹேண்ட் பேக் எது? இதை எப்படி கேட்போம்? Which is your handbag? Which is your handbag? அப்படின்னா உங்களுடைய பேனா எது? இதை எப்படி கேட்கலாம்? Very good. Which is your pen? Which is your pen? இப்போ அவனுடைய புத்தகம் எது? இதை எப்படி கேட்க வேண்டும்? Which is his book? Which is his book? Which is his book? அப்படின்னா அவளுடைய பார்சல் எது? இதை எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இது என்று தெரியல. இதை எப்படி சொல்வோம்? I don't know which one. I don't know which one. அப்படின்னா அவனுக்கு எது என்று தெரியல. உதவி செய்யுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. இதை எப்படி சொல்வோம்? He doesn't know which one. Please help him. Again, he doesn't know which one. Please help him. மறுமுறை சொல்லி பாருங்க. He doesn't know which one. Please help him. மனசுல வச்சுக்கோ. Keep in mind. Keep in mind. அப்படின்னா பையில வச்சுக்க. இது எப்படி சொல்வோம்? Very good. Keep in bag. Keep in bag. கையில வச்சுக்கோ. இது எப்படி சொல்வோம்? Well done. Keep in hand. Keep in hand. அதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்வோம்? அதற்கு வாய்ப்பில்லை. No chance for that.
அதற்கு நான் வாய்ப்பே இல்லை. இதை எப்படி சொல்வோம்? No chance for that at all. No chance for that at all. என்னால அதை தனியா தூக்க முடியாது. என்னால முடியா? I can't. என்னால தூக்க முடியாது. I can't lift. என்னால அதை தூக்க முடியாது. I can't lift it. என்னால் அதை தனியா தூக்க முடியாது. I can't lift it alone. I can't lift it alone. என்னால் தனியாக செய்ய முடியாதா? இதை எப்படி கேட்போம்? Can't I do it alone? Can't I do it alone? என்னால் தனியாக போக முடியாதா? இதை எப்படி கேட்கலாம்? Very good. Can't I go alone? Can't I go alone? அவள் எப்படியோ சமாளிச்சிட்டாள். இது எப்படி சொல்வோம்? Somehow she managed. Somehow she managed. மறுமுறை சொல்லி பாருங்க. Somehow she managed. அவளால் எப்படியும் சமாளிக்க முடியுமா? வினா. இதை எப்படி கேட்க வேண்டும்? Can she manage it anyhow? Can she manage it anyhow? அவள் எப்படியாவது சமாளிப்பாளா? சமாளிச்சிடுவாளா? இதை எப்படி கேட்போம்? Will she manage it anyhow? Will she manage it anyhow? மறுமுறை என்னோடு சேர்ந்து கேட்டு பாருங்க. Will she manage it anyhow? அவள் எப்படியாவது சமாளிச்சிட மாட்டாளா? இதை எப்படி கேட்க வேண்டும்? Very good. Won't she manage it anyhow? Won't she manage it anyhow? யாருமே என் கூட பேசுறதில்ல. இதை எப்படி சொல்வோம்? Nobody talks to me. Nobody talks to me. யாருமே என் கூட பேச விரும்பல. இதை எப்படி சொல்ல வேண்டும்? Nobody likes to talk to me. Nobody likes to talk to me. இப்போ உங்களுக்கான நேரம். அவனுக்கு எது என்று தெரியல. அவன் ஏன் அவ்வளோ கோபப்பட்டான்? யாருமே அவள் கூட பேச விரும்பல. விடைகளை சாட்டி பிள்ளை என்கின்ற தயக்கமின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.